சந்தோஷமா தூங்க போறாங்க. விஜய் வந்து "ஒரு நிமிஷம் இரு காவேரி, வரேன். வெளிய வந்து எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டேனான்னு தெரியல. பார்த்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ வந்து ரூமுக்கு போ" அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சுட்டு வந்து வெளிய வராரு. வந்தோனே வந்து யாரோ வந்து காருக்கு பின்னாடி மறைஞ்சிருந்து பேசுற மாதிரி பார்க்குறாரு. "யாரா இருக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கிட்ட வராரு. பார்த்தா அங்க வந்து ராகவும் வேற யாரோ நின்னு பேசிட்டு இருக்காங்க. அத பார்த்து விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே கிருஷ்ணா டென்ஷனா இருந்து அவங்க அம்மாகிட்டயும், அவங்க தங்கச்சிகிட்டயும் பேசுனதும், அதே மாரி இங்க ராகவ் வந்து யார்கிட்டயோ நின்னு பேசிட்டு இருக்கிறதையும் பார்த்துடுறாரு. பார்த்துட்டு ஏதோ இருக்கு, சம்திங் ராங், ஏதோ நடந்துட்டுருக்குது இங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. நான் உடனே ராகவ் என்ன பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்க்குறாரு. உடனே வந்து ராகவ் வந்து ஐய்யய்யோ! இவன் வந்துட்டானே! சரி, சரி நீ கிளம்பிடு, நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே துரத்திட்டு போறாரு விஜய். ஆனா ராகவ பிடிக்க முடியாம போயிடுது. செம்ம டென்ஷன் ஆகுறாரு. இங்க என்ன நடந்துட்டுருக்கு ஒண்ணும் புரியலையே! அந்த கிருஷ்ணாவோட ஃபேமிலி ஏதோ ஃபேக்குன்னு மாரி தான் தெரியுது. ச்சே! நான் இவ்வளோ நாள் மடையனா இருந்துட்டேனே! இவ்வளோ நாள் இத பத்தி யோசிக்காம முட்டாளா இருந்துட்டேனே! ச்சே! அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி அந்த பசுபதி தான் இருக்கானா? அப்போ இந்த குடும்பமும் அவன் தான் அமுச்சு விட்டுருக்கணும். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த பசுபதி தான். இவ்வளோ பிரச்சனைக்கும் விடமாட்டேன்டா உங்கள அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அடுத்து வந்து இங்க டென்ஷனா வர விஜய் பார்த்துட்டு காவேரி வந்து கேட்குறாங்க, "என்ன ஆச்சுங்க?" அப்படின்னு. "ஒன்றும் இல்ல, நீ தூங்கு" அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வச்சுட்டு நேரா வந்து வெளிய வராரு. வெளிய வந்துட்டு ஃபோன் பண்றாரு. "நிவின் அர்ஜென்ட்டா வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்" அப்படின்னோனே, "என்ன விஷயம் விஜய்?" அப்படின்றாங்க. சரி, உடனே வந்து நம்ம வந்து போலீஸ் போனோம். "என்ன விஜய் சொல்கிறீங்க?" "ஆமாம், குமரனுக்கு ஆபத்து" அப்படின்றாரு. விஜய் நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. "அண்ணனுக்கு ஆபத்தா?" "ஆமாம், உடனே கிளம்பி வாங்க" அப்படின்னு சொன்னோனே ஒண்ணும் புரியாம வந்து நிவின் வந்து கிளம்பி வராரு. "என்ன சொல்றீங்க? ஃபோன்ல எது எதோ சொன்னீங்க. நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். எனக்கே ஒண்ணும் புரியலங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா வீட்டாண்ட நின்னுட்டு ராகவ் வந்து பேசிட்டு இருந்தா. ராகவ் கூட வேற யாரோ ஒருத்தர் கூட இருந்தாங்க. இது எல்லாமே பிளான் போட்டது எல்லாமே வந்து நான் அந்த பசுபதி தானே, எனக்கு சந்தேகமா இருக்கு. "விஜய் நீங்க என்ன சொல்றீங்க? அப்போ அந்த ஃபேமிலி உண்மையான ஃபேமிலி கிடையாதா? அப்போ அண்ணன் ஏன் அப்படி சொன்னாரு?" "அதுக்கு தான் நான் சொல்கிறேன். இப்போது இந்த விஷயத்தெல்லாம் நம்ம நம்புறதுக்கு யார் காரணம்? எல்லாத்துக்கும் காரணம் வந்து யாரு? வேற யாரு? குமரன் தானே?" "ஆமாம், குமரன் தானே காரணம். குமரன் ப்ரோ சொன்னதால தான் நம்ம எல்லாரும் நம்புறோம். ஆனா வந்து அவரே சொன்னது வந்து உண்மை கிடையாது. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல விஜய்" அப்படின்னோனே, "ஆமாம், குமரன் வந்து ஃபோன்ல தானே நம்மளுக்கு சொன்னாரு. நேர்லயா சொன்னாரு? அப்போ குமரன் ப்ரோ எங்கே போனாருன்னே தெரியல. அது வேற ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு விஷயம், வெறும் மெசேஜோ ஃபோனோ தான் அவரோட வாய்ஸ் நம்மளுக்கு வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதில் ஏதோ நடந்திருக்கு. குமரன் ப்ரோவுக்கு ஏதோ ஆபத்து ஏற்பட்டிருக்கு. எனக்கு என்னமோ வந்து குமரன் ப்ரோவை இவங்க கட்டுப்பாட்டை வச்சுருப்பாங்கன்னு தோணுது நிவின்" அப்படின்னோன்னா அதிர்ச்சி அடைகிறாங்க. "நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இது நடக்குமா? அப்போ குமரன் ப்ரோ வந்து ஆபத்தில் இருக்காரா?" "ஆமாம் நிவின், அதுக்கு தான் நம்ம 2 பேரும் போய் இப்போவே ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாகணும்." "சரி, இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த விவரம் வந்து தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறது பசுபதிக்கு?" தெரியாத மாதிரி நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வந்திருக்காங்களே புது ஃபேமிலி, இவங்க தான் பசுபதி அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விவரத்தையும் நம்ம சேகரிக்கணும். முதல்ல குமரன் ப்ரோவை காப்பாற்றி ஆகணும். அதுக்கப்புறம் தான் நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னோடனே, சரி, சரி விஜய், எப்படி காப்பாற்றுறது? அவர் வெளியூர்லேருந்து, எனக்கு என்னமோ குமரன் ப்ரோ வெளியூரில் இருக்க சான்ஸே கிடையாது. வெளியூர்லேருந்து கண்டிப்பாக இவங்க வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கணும். பிரதர் நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. கண்டிப்பாக இதெல்லாம் நடந்திருக்குமா? அந்த ராகவை பார்த்தோன்னே நான் முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக பசுபதியோட பிளான் தான் இருக்குது. பசுபதிக்கு மட்டும்தான் தெரியும் அந்த வந்து ஃபேமிலி எங்கே இருந்தாங்க, ஏது இருந்தாங்க, எல்லா விஷயமும். ஏன்னா வந்து பசுபதி கூடவே இருந்திருக்காரு. அந்த ஃபேமிலி வந்து ஃப்ராடுன்றீங்களா? கண்டிப்பாக ஃப்ராடு தான். எனக்கு தெரிஞ்ச கிருஷ்ணா, அவங்க அம்மா, அவங்க தங்கச்சி எல்லாருமே ஃப்ராடு தான். இவங்க எல்லாருமே பசுபதி தான் அனுப்பிச்சிருக்காரு. உண்மையிலேயே வந்து 2வது ஃபேமிலி இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா இவங்க எல்லாருமே பசுபதி அனுப்பிச்சாருன்னா பசுபதி எல்லா பிளானும் பக்காவாக போட்டிருக்காருன்னு அதிர்ச்சி அடைகிறார் நிவின்.